வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2016ல வெளியான ஊலம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பிருத்திவிராஜ் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. பாபநாசம் படம்லாம் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, ஜீத்து ஜோசப். கண்டிப்பா அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் படம்னாலே மேக்சிமம் சஸ்பென்ஸ் படமா தானே இருக்கும். இதுல சஸ்பென்ஸ் பெருசா இருக்காது, ஆனா ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சிலர் சாவடிச்சிருப்பாங்க. சாவடிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்குறதுக்காக ஹீரோவும் அவருக்கு வேண்டியவங்களும் சேர்ந்து சில பிளான்லாம் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இவங்க பழி வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி நமக்கு காட்டுவாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது ஆளுங்களுக்கு தகவலா கிடைக்குது போல. அந்த இடத்துல போய் ஹீரோவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உள்ள வரும்போது மாற்ற மாதிரி ஹீரோ ஒரு செட்டப்பை பண்ணிருப்பாரு. இப்ப உள்ள நுழைஞ்சு எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, பின்வழியா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவனை பிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட பாஸ்ட காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு சூர்யா அப்படின்றது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப லீவுக்காக இவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருப்பாங்க. இப்ப இவரை பார்த்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா அப்பா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இவரோட அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அதாவது ஃபுட் எல்லாம் தரமா இருக்கான்னு பாப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. பையன் வந்ததை கூட பெருசா கவனிக்காம வேலையில மும்மரமா இருக்காரு. அப்பா எப்பவுமே வேலை தான் இருப்பாரு. நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அப்பாவை ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறாரு. இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு அஜ்மல் அப்படின்றது. இந்த அஜ்மல் யாரு என்னன்றது கதை போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அஜ்மலும் எப்ப வந்தன்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வெளிநாட்டுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்றத தங்கச்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது பில்டிங் எல்லாம் தகர்ப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டான அளவுல வைக்கணும், இல்லனா சுத்தி இருக்கிற இடம் டேமேஜ் ஆயிடும், கவனமா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்டயும் அம்மா கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, கல்யாணத்துக்காக ஒரு மாப்பிளைய பார்த்திருப்பாங்க. அந்த மாப்பிளையோட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிளை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஜாலியா தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அஜ்மல்னு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லாம் நல்லா தெரியும். 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த வேலை ஆஃபரை இவர் எடுத்திருக்க மாட்டாரு. இத பத்திலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேசி பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இத பத்தி அஜ்மல் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஏன்டா இந்த ஜாபை எடுத்துக்க வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. இதுலயே நான் ஹாப்பியா தான் இருக்கேன், வெளிநாட்டுக்கு போறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுக்கே விருப்பம் இல்லைன்னா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விட்டுறாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ ஒரு கேங்குக்கு பயந்து தான் ஓடிட்டு இருக்காரு. அந்த கேங்கு ஹீரோவை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல. ஹீரோ ஒரு பேக பிடிச்ச மாதிரி தான் ஓடிட்டு இருக்காரு. பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி அந்த கேங்கை சேர்ந்தவங்க ஹீரோவை எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை பார்க்கும் போது திரும்பி இவரோட ஃபேமிலி ஞாபகம் வருது. இப்ப இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா ஏற்கனவே அஜ்மல் கிட்ட காசை ஏற்பாடு பண்றதை பத்தி சொல்லி வச்சிருப்பாரு போல. அப்பா லோன் சீக்கிரமா அரேஞ்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்றாரு. எது லோனா, எதுக்கு லோன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சூர்யாவும் கேக்குறாரு. தங்கச்சியோட கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்கேன்ல, அதனால தான் லோன் போட்டு காசு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. எதுக்குப்பா லோன்லாம் போடுறீங்க, என்கிட்ட காசு இருக்குல்ல, நான் செலவு பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரின்ற மாதிரி சூர்யாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல எஸ்பி ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பாவோட ஃப்ரெண்டு போல. சகஜமா அப்பா கிட்ட பேசுறாரு. இந்த எஸ்பி மட்டும் வந்திருக்க மாட்டாரு, இவருக்குன்னு ஒரு தங்கச்சி மட்டும் இருப்பாங்க. அந்த தங்கச்சியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தங்கச்சி பேரு காயத்ரி அப்படின்றது. தங்கச்சி கிட்ட எல்லாருமே அறிமுகம் ஆகுறாங்கல்ல, அப்ப இவர் அஜ்மல் அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாரு. அஜ்மலா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. வீட்டுல எல்லாருமே இந்து, இவர் மட்டும் முஸ்லீம் பேரை சொல்றாருல, அதனால ஆச்சரியப்படுறாங்க. அஜ்மல் என்ன சொல்றாருன்னா, என் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, தத்து எடுத்து பையன் மாதிரி இந்த வீட்டுல என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி அந்த காயத்ரி கேட்டுக்கிறாங்க. அந்த காயத்ரியை லைட்டா ஹீரோக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த எஸ்பிக்கு போன் கால் வருது. ஏதோ பிரச்சனை போல, உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு காட்டுறாங்க. ஏதோ வித்தியாசமான வைரஸ் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் அந்த இடத்துல இறக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த அப்பா இருக்காருல, ஃபுட் என்ன சாப்பிட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. என்ன
பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. எதிர்ப்பு சக்திக்காக சில மருந்தை தருவாங்கல்ல, அந்த மாதிரி மருந்தை தான் இப்போதைக்கு தந்திருக்கேன், இன்னும் சில மருந்தெல்லாம் வாங்கி தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தியும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. நம்ம சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, காயத்ரியோட ப்ரொஃபைல் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தங்கச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓஹோ, அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. லவ்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவர் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டாரு. நடிக்காத, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களும் பார்க்க அழகா தான் இருக்காங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா அப்பா சொத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்காக அந்த எஸ்பியும் காயத்ரியும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல காயத்ரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி தம்பியும் தங்கச்சியும் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ என்னோட டைப் இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காத, உனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லீவுக்காக தான் வந்திருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப திரும்பி இவர் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பா அந்த சமயம் எங்கேயோ கிளம்புறாரு போல, ஒரு ஃபைல கையில வச்சுட்டு வேகமா கிளம்புறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. இப்ப பையனை பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பிடுறாரு. போயிட்டு இருக்க ஹீரோவும் அப்பா எங்க அவசர அவசரமா கிளம்புறாரு, கையில எதுக்கு ஃபைல் எல்லாம் வச்சிருக்காருன்ற மாதிரி பாத்துக்கிட்டே போறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவர் ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு ஆளுங்க வந்துடுறாங்க. அங்க இருந்தும் இவர் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. யார் இவரை துரத்துறாங்க, எதுக்காக துரத்துறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. போக போக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. தங்கச்சி ஒரு நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த எஸ்பி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இது எஸ்பி இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட தங்கச்சி சொல்றாங்க. அம்மா இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உன்னோட அப்பா இந்த எஸ்பியை பார்க்கறதுக்காக தான் போனாரு, அதுக்குள்ள எஸ்பி இறந்து போயிட்டாரா, உன் அப்பாக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கால் பண்ணா அப்பாக்கு கால் போகவே மாட்டேங்குது. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அஜ்மல் கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தங்கச்சியும் அஜ்மலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணன் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சூர்யாக்கு வீடியோ கால்ல கனெக்ட் ஆயிடுறாங்க. அண்ணன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அப்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அதனால தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிடுறாங்க, பாக்குறதுக்காக வெளியே போறாங்க. சோ இவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அங்க இருக்கவங்க என்ன நடக்குதுன்றத பார்க்க முடியாது. இவர் பார்த்துட்டு இருக்கும் போது ஷாக் ஆயிடுறாரு. காரணம் ஒரு கேங் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த கேங் இருக்காங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் அந்த அம்மாவை போட்டு அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி குறுக்க வர தங்கச்சியை போட்டு அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேரையும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப கேமராலாம் இருக்கிறதுனால ஒருவேளை ஆன்ல இருக்கான்ற மாதிரி ஒருத்தர் வந்து செக் பண்றாரு. ஆனா மினிமைஸ்ல இருக்கிறதுனால அவர் ஆன்ல இல்லன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அப்படி பண்றவரோட ஃபேஸ நம்ம ஹீரோ தெளிவா பாத்துறாரு. அஜ்மலுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அஜ்மல் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபும் பொண்ணும் இறந்து போயிருக்கிறத பார்த்து அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. குறிப்பா அப்பாவை கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப அப்பாவை பார்த்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல கதையெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்டுக்கு வருது. பிரசன்ட்ல ஆளுங்க கூட சண்டை போட்டு தப்பிச்சிட்டு இருக்காரு. கொலை பண்ணவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப இவருமே வெளிநாட்டுல இருந்து வந்துடுறாரு. அஜ்மலும் இவரும் சேர்ந்த மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நினைச்சு பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு தானே உண்மை தெரியும், பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவை யார் இப்படி பண்ணிருப்பா, என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப தம்பி அஜ்மல் இருக்காருல, அப்பா கடைசியா எஸ்பியை தான் அடிக்கடி மீட் பண்ணாரு. அந்த எஸ்பியும் டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, அப்பவும் இப்ப இறந்து போயிருக்காரு. அந்த எஸ்பியோட தங்கச்சி கிட்ட பேசினா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. சரி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரும் சேர்ந்த மாதிரி அந்த தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க, உள்ள இருந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. அப்ப வேலைக்கார லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா தூங்குவாங்களா இருக்கும், நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி உள்ள போறாங்க. அப்படி உள்ள போனவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. ஆக்சுவலா அவங்க தற்கொலை முயற்சி தான் பண்ணிருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வேகமா கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டருமே காப்பாத்திடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எனக்குன்னு இருந்தது அண்ணன் மட்டும்தான், அண்ணனே போயிட்டார்ல, அதனால தான் இந்த முயற்சியை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுல நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திட்டமிட்டு தான் யாரோ 3 பேரையும் சாவடிச்சாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரு. எந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரோ அதெல்லாம் இவங்க எடுத்து பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் மார்க்கஸ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி தான் இருக்கு. இந்த மார்க்கஸோட ஆளுங்க தான் பிரசன்ட்ல ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மார்க்கஸ் யாரு என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த அஜ்மலுக்கு ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. அப்ப கடைசியா இந்த மார்க்கஸ் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக போனாரு, என்னையும் கூட கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த மார்க்கஸை பொறுத்த வரைக்கும் மருந்தெல்லாம் ரெடி பண்ற கம்பெனி வச்சிருக்காரு. அது சார்ந்து இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அப்பா கிருஷ்ணமூர்த்தி குறுக்க பூந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மார்க்கஸ் என்ன பண்றாருன்னா ஒரு வாட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா வைரஸை எல்லாருக்கும் பரவ வச்சிடுறாரு. அப்படி
அப்படி பரவ வச்ச வைரஸ்க்கு இவரே மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு மருந்தா கண்டுபிடிச்சு வித்துட்டு இருக்காரு. இதை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கேட்டு லாக் பண்ணிட்டாரு. அதுக்கு மார்க்கஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்து மத்தவங்க அவதூறு பரப்புறாங்க, இது எல்லாமே அவதூறா வந்த விஷயம், உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அப்பா குறுக்க பூந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட மார்க்கஸ் இருக்காருல்ல, அப்பவே முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. இது எல்லாத்தையும் இந்த அஜ்மல் கவனிச்சிருப்பாரு. நான் அதை அப்போதைக்கு பெருசா எடுத்துக்கல, நான் அப்பயே பெருசா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அஜ்மல் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சோ மார்க்கஸ் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, டிரைவ்ல எப்படிடா ஃபைலை சேவ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்பா இப்படிதான் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்லிலாம் தந்திருப்பாரு. ஒருவேளை அப்பா முக்கியமான விஷயத்த டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல. அப்பாவோட அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவோட அக்கௌண்ட்டுக்குள்ள இவரால நுழைய முடியும்ல, ஏன்னா இவருக்கு ஹேக்கிங்லாம் நல்லா தெரியும். அப்பாவோட அக்கௌண்ட்டுக்குள்ள நுழையலாம் அப்படின்ற மாதிரி பாஸ்வேர்டு இதுவா தான் இருக்கும்ன்ற மாதிரி கெஸ் பண்ணி இவங்களுமே உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சா அந்த மார்க்கஸ் பண்ற தப்பை பத்தி தெளிவா அப்பா எடுத்து வச்சிருக்காரு, சேகரிச்சுதான் சேர்த்து வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இததான் எஸ்பி கிட்ட தரதுக்கு போயிருக்காரு, அதுக்குள்ள சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இல்ல மொத்தம் 4 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஒன்னு மார்க்கஸ்க்கு 2 பசங்க இருப்பாங்க, அவங்க 2 பேருமே சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இதை தாண்டி அவங்க கம்பெனில மேனேஜரா ஒருத்தர் இருப்பாரு, அவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரு. அதாவது தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா வைரஸை பரப்பிடுவாங்க, அதுக்கு மருந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. இது மூலியமா பல கோடி அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதை பத்தி கமிஷனரை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கமிஷனர் ஆபீஸ்க்கு இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. இப்ப கமிஷனர் கிட்ட டீடைலா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை மட்டும் உட்கார வச்சு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே தள்ளி வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஹீரோ கமிஷனரை இடிச்சிடுறாரு. கமிஷனர் இவரை பெருசா கவனிக்காம போயிடுறாரு. ஆனா ஹீரோ கமிஷனரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அது என்னன்னா, கொலை பண்ணதே இந்த கமிஷனரா தான் இருப்பாரு. அட பாவமே, இந்த கமிஷனரே சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த பொண்ணு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கமிஷனர் வந்தோன்னு பேசிட்டா பிரச்சனைன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அவ பேசுறதுக்கு முன்னாடி அவளை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப கமிஷனர் பாக்குறதுக்கு முன்னாடி கமிஷனரை டைவர்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை லாக் பண்ணுன்ற மாதிரி வேகமா லாக் பண்றாங்க. அந்த கமிஷனர் அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு, ஆனா பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் வாயை மூடின மாதிரி அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. பிரசன்ட்ல ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இப்ப தப்பிச்ச ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒளியறாரு. அந்த வீட்டுல நியூஸ் ஓடுது. அப்படியே நமக்கு பாஸ்ட் கூட கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மார்க்கஸ் இருக்காருல, ஒரு அவார்டு வாங்குறாரு. நம்மளோட ஃபேமிலியை அடிச்சுட்டு அவன் அவார்டு வாங்கிட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கோவப்பட்டு இருக்காங்க. முதல்ல கமிஷனர் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. கமிஷனரோட கேபிள் ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணிட்டு சரி பண்ற மாதிரி ஹீரோவே அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்சம் மாறு வேஷம் எல்லாம் போட்ட மாதிரி தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இப்ப உள்ள எதையோ செட் பண்ணி வச்சிடுறாங்க போல, வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பி என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுல வேற ஒரு வீடியோ பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப கமிஷனர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது வேற ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கஸும் பசங்களும் சேர்ந்து சில தப்ப பண்றாங்கல்ல, அப்பா சேர்த்து வச்ச இன்ஃபர்மேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்க டிவி இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பக்கத்துல இருக்கிறதுனால இவருக்கு பயங்கரமா அடிபடுது. இவர் இந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கேபிளை ரிப்பேர் பண்ற மாதிரி வந்தார்ல, அப்ப இந்த பாம்பை செட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மார்க்கஸை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருப்பாங்க. மூத்த பையன் பேரு எட்வர்டு, சின்ன பையன் பேரு ஆண்ட்ரூ அப்படின்றது. அந்த சின்ன பையன் எப்ப பாரு பார்ட்டின்னு தான் சுத்திட்டு இருப்பான். அந்த ஆண்ட்ரூவை உடனே கால் பண்ணி வரவை அப்படின்ற மாதிரி மூத்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஆண்ட்ரூவை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்க கூட சேர்ந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்பா கிட்ட இருந்து தகவல் வந்தோடனே இவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்கிறான். கமிஷனர் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு, கமிஷனர் நமக்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு, அது ரிலேட்டடா அவர் கொல்லப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்மளும் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி மார்க்கஸ் சொல்றாரு. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, முதல்ல எஸ்பி இறந்து போனாரு, இப்ப கமிஷனர் இறந்து போயிருக்காரு, டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, கமிஷனரை யாரு கொலை பண்ணாங்க, எஸ்பியை யாரு கொலை பண்ணாங்க, நம்மளும் ஒரு சைடுல விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கமிஷனர் வீட்டுக்கு கேபிளை ரிப்பேர் பண்ற மாதிரி ஒருத்தர் நுழைஞ்சிருக்காருல, நம்ம ஹீரோ தான் நுழைஞ்சிருப்பாரு. அவர் எப்படி இருந்தாருன்னு வைஃப் மூலியமா இவங்களுமே ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணிடுறாங்க. அதை பார்த்தா ஹீரோ மாதிரியே தெரியல, இருந்தாலும் இந்த ஸ்கெட்சை வச்சு தேடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் டீமும் அடுத்த டார்கெட்டை முடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் கதையை முடிக்கிறதுக்காக இவங்க ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. சிஸ்டம் ரிப்பேர்னு கால் வந்திருக்கும். ரிப்பேர் பண்ற மாதிரி தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சீக்கிரமா ரிப்பேர் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஜெனரல் மேனேஜர் கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ரெடி பண்ற மாதிரி உள்ள பாம்பை செட் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப மேனேஜருமே சிஸ்டம் கரெக்ட் ஆயிருச்சான்னு செக் பண்ணிட்டாரு. உள்ள பார்த்தா ஒரு வீடியோ பிளே ஆகுது. கமிஷனர் சாகும் போதும் ஒரு வீடியோ பிளே ஆச்சுன்னு வைஃப் சொன்னாங்கல்ல, அதை பாக்குற இவர் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப கொஞ்சம் விலகும் போது பாம்பு வெடியுது. நல்ல வேலையா இந்த பாம்புல இருந்து இவர் தப்பிச்சிடுறாரு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவன் தான் வச்சிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவர் தப்பிச்சு வந்தா காலி பண்ணணும்னு ஹீரோ வேற ஒரு இடத்தையும் பாம்ப செட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கிட்ட மேனேஜர் வரும்போது இவர் பிரஸ் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி மேனேஜர் இறந்து போயிடுறாரு. இப்ப வேகமா ஹீரோவும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இப்ப அப்பா 2 பசங்க வீடியோவா பாக்குறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிருக்கான், அவன் ஃபேஸ் கூட தெளிவா தெரியலன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் எப்படி இது நடந்தது? கமிஷனர் இறந்தாரு, அதே மாதிரி இப்ப உங்க மேனேஜரும் இறந்து போயிருக்காரு, யார் இதை பண்ண வாய்ப்பு இருக்கு? சிசிடிவியை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், சிசிடிவி எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு, எங்க கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வேணும்ட்டே தான் மறைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. இவர் கிளம்பிடுறாரு. இந்த மார்க்கஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மினிஸ்டரே இந்த கேஸை டிராப் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இருந்தாலுமே இந்த கேஸ்ல ஏதோ இருக்கு, நம்ம மறைமுகமா இந்த கேஸை கண்டினியூ பண்ணலாம், மார்க்கஸ் ஏதோ தப்பு பண்றாரு போல, அந்த ஆங்கிள் இந்த கேஸை கொண்டு போங்கன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. இந்த ஆபீசரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ஆனந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. இவரை வர வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் தான். ஏன்னா எவனோ ஒருத்தன் பாம்பை வெடிக்க வச்சு இவங்களோட ஆள் ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்கான்ல, நம்மளையும் காலி பண்ண வாய்ப்பு இருக்கு, சேஃபா இருக்கிறதுக்கு இவரை கூட வச்சுக்கலான்றதுக்காக தான் வர வச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அவன் எங்கனாலும் பாம்பு வைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சின்ன பையன் இவரை கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவரெல்லாம் நமக்கு தேவையே இல்லப்பான்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆனந்த் இருக்கார்ல, அந்த பெண்ல கூட பாம்பு வச்சிருக்கலாம், பெண்ணை கீழே வச்சிருன்னு சொல்றாரு. இந்த பையனும் பயந்து பெண்ணை வேகமா கீழே வச்சிடறான். இப்ப திடீர்னு ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே பதறி அடிச்சு ஓடுறாங்க. ஏன்னா சிஸ்டத்துல அந்த வீடியோ வந்திருக்கும், அதனால தான் பதறி அடிச்சு ஓடி இருப்பாங்க. அதை பாக்குற இவங்களுக்குமே பயம் வருது. ஓடிடலாம் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாம்பு எதுவும் வெடிய மாட்டேங்குது. அப்பதான் இந்த மார்க்கஸ்க்கு கால் வருது. நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி பேசுறது. அந்த 2 கொலையை நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் நான் கொலை பண்ண போறேன், உன்னோட நாளை நீ எண்ணிக்கிட்டே இரு, நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுறாரு. யாரா நீ, நேர்ல வான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதுக்குள்ள ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த மார்க்கஸ்மே அவன் பேசினதை பத்தி எல்லாம் ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனந்தும் யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சின்ன பையன் இருக்கான்ல, அப்பா அமெரிக்கால ஒரு கம்பெனி நம்ம கூட போட்டி போடுதுல, அந்த கம்பெனி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட பேசினவன் அமெரிக்க ஆக்சென்ட்ல பேசின மாதிரி நீங்க சொன்னீங்க, அவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஆனா ஆனந்த் இருக்கார்ல, சார் தொழில் போட்டியா இருக்கிறவன் ஈஸியா உங்க கதையை முடிச்சிருவான், இந்த மாதிரி விளையாடிட்டுலாம் இருக்க மாட்டான், பர்சனலா யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிங்க இருக்காங்க, இல்லீகலா ஏதாவது வேலை பண்றீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லீகலா நான் எந்த ஒரு வேலையும் பண்ணலன்ற மாதிரி மார்க்கஸ் இந்த இடத்துல போய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பண்ற இல்லீகல் விஷயத்தை பத்தி இவர்கிட்ட எதுக்கு சொல்லணும், தேவைப்பட்டா சொல்லிக்கலான்ற மாதிரி இவங்க சொல்லாம மறைச்சிடுறாங்க. இந்த மார்க்கஸ் ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாரு. எல்லாருக்குமே சேர் போட்டிருக்காங்கல்ல, இவருக்கு போட்ட சேர்ல இவர் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தோன்னு ஏதோ ஒன்னு பிரஸ் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. செக் பண்ணுங்கன்னு ஆனந்த் கிட்ட சொல்றாரு. பாம்பு இருக்கு சார், அப்படியே உட்காருங்க, நான் எப்படியாவது டிஃப்யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல டிஃப்யூஸ் பண்ணி இந்த மார்க்கஸை காப்பாத்திடுறாரு. மார்க்கஸ்க்கு இப்பதான் மூச்சே வருது. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் அந்த தம்பியும் கவனிக்கிறாங்க. ச்சே, இவன் காப்பாத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவரோட வீட்ல சிசிடிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் வீட்ல இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் இவர் மறைஞ்சிருக்காரு. இப்ப இவரோட வீட்டு முன்னாடி ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. தம்பி கிட்ட என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லிட்டாரு. இப்ப தம்பியா அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, போலீஸ்காரி தான் வந்திருக்கா போல. ஆக்சுவலா என்னோட போட்டோ வச்சு நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணி வந்திருக்காங்க. நான் அமெரிக்கால இருக்கேன்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்ற மாதிரி தம்பியோட காதுல சொல்லிட்டு இருக்காரு. அவன் அமெரிக்கால இருக்கானே அப்படின்ற மாதிரி தம்பி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த மார்க்கஸோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளாட்டுக்கு இவங்க 3 பேருமே குடி வந்துடுறாங்க. இங்க இருந்து அவனை அப்பப்ப பார்க்கலாம், பிளான் பண்ணி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மார்க்கஸோட சின்ன பையன் எப்ப பாரு கிளப்ல போய் பொண்ணுங்க கூட ஆடிட்டு இருப்பான். அந்த கிளப்புக்கு இப்ப இந்த பொண்ணு காயத்ரி வந்துடுறாங்க. வேணும்ட்டே அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்காக ஆனந்த்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இவனோட பாதுகாப்புக்காக இங்க இருக்காரு. நீ ஒண்ணு எனக்கு பாதுகாப்புலாம் தர தேவையில்ல, என்ன எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும், கிளம்புன்ற மாதிரி இந்த சின்ன பையன் அசிங்கப்படுத்துறான். இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சின்ன பையன் ஒரு பொண்ணு கிட்ட பழகுறான். யாருன்னு பாத்தீங்கன்னா காயத்ரி தான். என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலான்ற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல வச்சு கதையை முடிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் இவங்களை கிஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இவங்களுமே எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக இவன் கொஞ்சம் தள்ளி போயிடுறான். இவங்களுமே சில செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவனும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்க கிட்ட தந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த வீடியோ காமெடியா இருக்கு பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் ஆகுறான். இது அந்த வீடியோவாச்சே, அப்ப வெடிக்க போதான்ற மாதிரி யோசிக்கிறான். அப்ப கரெக்டா பாம்பு வெடியுது.
அந்த வெடிச்ச பாம்புல இவங்களுக்குமே அடிபடுது. இவங்க காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு போய் விழுறாங்க. இவன் எதுக்காக பக்கத்துல இருக்கும் போதே பாம்பை வெடிக்க வச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப காயத்ரியை தூக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப பையன் இறந்து போனதுல மார்க்கஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பாத்துக்கிறதுக்காக தானே உங்களை வச்சேன், நீங்க எதுக்காக மிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி ஆனந்த போட்டு திட்டிட்டு இருக்காரு. உங்க பையன் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், கூடியே இருக்கன்ற மாதிரி சொன்னேன், அவன் தான் கேட்கவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆனந்தம் கேட்கிறாரு. கூட ஒரு பொண்ணும் இருந்திருக்கா, அந்த பொண்ணு இப்ப மிஸ் ஆவரா, அப்ப அந்த பொண்ணுமே இந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்கா போலன்னு சொல்லிட்டாரு. இந்த சைடு அந்த பொண்ணு இப்ப ஓரளவுக்கு தேடி வந்துடுறாங்க. எதுக்காக பக்கத்துல இருக்கும் போது வெடிக்க வச்சன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இல்ல, இதை விட நல்ல சமயம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லன்னு வெடிக்க வச்சேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணாதன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஆனந்த் இருக்கார்ல, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பண்ற நிறைய விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நீங்க முழுசா சொன்னா மட்டும்தான் என் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியும், யார் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணி பிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழியே இல்ல, நம்ம பண்ற இல்லீகல் விஷயத்தை பத்தி சொல்லிடலான்ற மாதிரி இவங்களும் பண்ணிட்டு இருக்க இல்லீகல் விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இவங்களால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலையும் ஆனந்த் கிட்ட தந்துடுறாங்க. இதுல யார் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆனந்தம் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கமிஷனர் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஹீரோ ஒரு கெட்டப் போட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த கெட்டப் மூலியமா இந்த சூர்யா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்றத போலீஸுங்க கெஸ் பண்ணிருப்பாங்க. அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வராங்க. இவங்க உள்ள வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க எல்லார் மேலேயும் லேசர் படுது. இப்ப இங்க இருக்க ஒரு பாம்பை ட்ரிகர் ஆகி கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிருது. இவங்க முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறது. நீங்க கெஸ் பண்ணது சரிதான், நான் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நான் மாட்டவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்பயே நீ மாட்டினன்ற மாதிரி கன்னெல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நான் போனாதான் நீங்க தப்பிக்க முடியும், இல்லைன்னா இந்த இடமே பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம இவங்க கண்ணை கீழே இறக்கிடுறாங்க. இப்ப ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனவன் கட் பண்ணுவானா மாட்டானான்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கட் பண்ணிருப்பாரு. நமக்கு ஆனந்த்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆனந்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரா ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு 100 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா யார் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல மார்க்கஸ்க்கு ஒரு வேலை வந்துருது. அது என்னன்னா, பிசினஸ் மீட்டிங்காக ஆஸ்திரேலியாக்கு இவர் போகணுமா, கண்டிப்பா நான் போகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இருக்க நிலைமையில போகணுமா, சரி என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆனந்தம் சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. பேரலா வந்து யார் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. ஹீரோ சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை நெட்ல சர்ச் பண்ணி தேடி பார்க்கறாரு. ஹீரோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் வச்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருப்பாரு. என்ன ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கூட இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது தங்கச்சியோட ப்ரொஃபைல் கிடைக்குது. அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ வெளிநாட்டுல இருந்து வரும்போது தங்கச்சி கிட்ட இவர் பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, ஒரு வீடியோவெல்லாம் காமிச்சார்ல. தங்கச்சி கியூரியாசிட்டியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல அந்த வீடியோவை போட்டிருப்பாங்க. என் அண்ணன் இந்த வேலை தான் பாக்குறாருன்னு போட்டிருப்பாங்க. இப்ப தங்கச்சி ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது அந்த வீடியோ இவரோட கண்ணில் பட்டுது. ஆக மொத்தத்துல அண்ணன் அமெரிக்கால இருக்கான், இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான், சோ இவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஆனந்த் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஆனந்த் இருக்கார்ல, மார்க்கஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்துடுறாரு. அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டரை நீங்க சாவடிச்சிருக்கீங்க, குடும்பத்தோட சாவடிச்சிருக்கீங்க, அது எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் தான் உங்களை பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கஸ் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆனந்த் ஏத்துக்கிறாரு. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க வழியில அட்டாக் பண்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பெரிய பையன் போறான் பாத்தீங்களா, அந்த கார்ல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. உன் பெரிய பையன் போயிட்டு இருக்க கார்ல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி இவர்கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. இப்ப மார்க்கஸும் காரை நிறுத்து அப்படின்ற மாதிரி பையனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப பாம்பியும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்துடுறாங்க. எடுக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பாம்பு வெடியுது. பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவர் கண் முன்னாடியே இறந்து போயிடுறான். கரெக்டா பக்கத்துல வரும்போது வெடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ தான் கரெக்டா பிளான் பண்ணி வெடிக்க வச்சிருப்பாரு. இப்ப ஆனந்த் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவன் கண்டிப்பா இங்க இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. வாசல்ல இருக்க கேமரா மூலியமா தானே பாக்குறாரு. அந்த கேமராவை இவர் ஷூட் பண்ணிடுறாரு. என்ன கேமராவை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அடுத்து இங்க வர வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோ எங்க இருக்காருன்றதை ட்ரேஸ் பண்ணி இந்த ஆனந்த் இருக்காருல, ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படி வந்த ஆளுங்களை ஒரு டிராப்ல மாட்ட வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாரு. இததான் ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு நடுவுல காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி ஹீரோ கூட ரெண்டு பேர் ஹெல்ப் பண்றதுக்காக இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணி ஆனந்தோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்ப அந்த ரெண்டு பேரையும் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடினாரு பாத்தீங்களா, இப்ப ஆனந்த் கிட்ட மாட்டி ஆனந்த் கூட சண்டை போடுறாரு. இப்ப இருக்க பாம்பை வெடிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேக்ல
கார்ல இருந்து பாம்பெல்லாம் எடுத்து வெடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள ஆனந்த அடிச்சு இவரை கீழே தள்ளிடுறாரு. அவர் வெடிக்க வைக்கிறதுக்குள்ள அவர்கிட்ட இருக்க பாம் எல்லாத்தையும் புடுங்கிடுறாரு. இப்ப லாக் பண்ணியாச்சுல்ல, அந்த மார்க்கஸ் கிட்ட கொண்டு போலான்ற மாதிரி மார்க்கஸ் கிட்ட கொண்டு வந்துடுறாரு. இப்ப சம்பந்தப்பட்ட 3 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அநியாயத்துக்கு என் 2 பசங்களை சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் கோவமா அடிச்சிட்டு இருக்காரு. லைட்டா ஆனந்துக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவன் நல்லவன், இவனை போய் நம்ம மாட்ட வச்சுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த மார்க்கஸ் இருக்கார்ல, அவன் ரெடி பண்ணி வச்சிருக்க பாம அவனுக்கே வைக்கலான்ற மாதிரி ஹீரோவோட நெஞ்சில செட் பண்ணிடுறாரு. இந்த சமயம் தம்பி அஜ்மல் இருக்கார்ல, அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருது. இந்த மாதிரிலாம் இங்க நடந்துட்டு இருக்கு, வாங்கன்ற மாதிரி தகவல் போயிருது போல. இப்ப இந்த போலீஸுமே வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்ப பாமெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சுல்ல, நம்ம கார்ல உட்காந்து பட்டனை பிரஸ் பண்ணி வெடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மார்க்கஸும் கார்ல உட்காந்து அந்த பட்டனை பிரஸ் பண்றாரு. ஆனா எதுவுமே நடக்காம இருக்கு. ஹீரோ இருக்கார்ல, 1 2 3ன்ற மாதிரிலாம் எண்ணிட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ஆனந்த் யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு செம்ம ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, பாம் இது மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த ரிமோட் தான் பாமா இருக்கும். அவர் பிரஸ் பண்ணதுனால ஆக்டிவேட் ஆகி அந்த பாம் வெடிச்சிருது. சோ கார்ல இருக்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோவும் டீமும் இங்க இருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சுதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்க வந்தவர் மார்க்கஸும் ஆளுங்களும் இறந்து போயிருக்கிறத கவனிக்கிறாரு. சரி, ஹீரோவும் டீமும் எங்கன்னு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. ஆக்சுவலா அவங்க 3 பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க. ஏற்கனவே அஜ்மல் அந்த கட்டை கலட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி கழட்டி தான் 3 பேருமே தப்பிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது இந்த போலீஸ் அவங்களை பிடிச்ச மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.